ஹேய், பிரமா பேசுகிறேன்ப்பா. டெல்லி கணக்கு பிரதமர் மோடிக்கு எழுதிரு, காங்கிரஸ் கட்சி கைக்காரனுக்கு எழுதிரு. புரியுதா? பூரா வெளிநாட்டு கழுதை கணக்கா உட்காந்து இந்த செம்மத்தில் எல்லாம் வெளிநாட்டு கழுதை தான். இந்த செம்மத்தில் போட்டு அங்கே கையை தூக்கிட்டே ஆட்டுதான். ஐயா கை ஆசீர்வாதம் கையை பிடிச்சி என்ன வேலை செய்தான் பார்த்தியா? கருவோட அறுத்து எழுதி முடிச்சுட்டு குடும்பமே உள்ளே போயிடணும். அவன் பிரதமர் மோடி கரெக்டாக இப்போ இவனோட சேர்ந்தவன் அம்பானி இமான் எல்லாம் பல கோடி உள்ளவன் பூரா இப்போ இவனோட சேர்த்து மொத்தம் 150 பேர் இருக்கான். ஐயா நீதி அரசர் உட்கார்ந்த உடனே இராணுவ படை தூக்கி எங்கே கொண்டு வரணுமோ அந்த டைம் போடுவார். ஐயா நீதிமன்றத்தில் ஏற்றின உடனே நீதி அரசர் தான் காணொலியில் ஓடும், அப்படியே லைவாகி ஓடும், உலகமே ஓடும். ஐயா நீதி அரசர் பேசுவார், அவர் தான் நம்ம கணக்கு போடுவார். நாங்கள் ஓரமாக நின்று கையை கும்பிட்டு தான் நாங்கள் நிற்கணும். ஐயா பார்த்து, நீதி அரசரை பார்த்து ஐயா தான் கணக்கு போடுவார். கணக்கு போடையில் இராணுவம் ஸ்டெடியாக இருப்பான், நீதிமன்றத்துலேயும் ஸ்டெடியாக உட்காந்துருவாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. தூக்குறா உள்ளே போடுறான். வண்டி ஹிண்டி எல்லாம் நீதித்துறை வண்டி போக்குவரத்தை பூரா அடித்து ஏற்றிடுவார். எல்லாம் இவனு அரசியல்வாதி வச்சுருக்க வண்டி, காரு, ஃபோர் வீலர், கவர்மெண்ட் வச்சுருக்கிறவன் எல்லாமே பிடுங்கி நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடுவார். நீ எழுதிரு, அதை எழுதினா தான் முடியும். எழுதிருப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பூமியை பூரா பாழாக்கி வச்சுருக்கான், அதுக்கும் போடுவார். அங்கங்கே வீட்டுகளில் போய் நிற்பான், சும்மா சமட்டிடுவான். எல்லா உலக ஸ்டேட்டு உள்ள இராணுவ படையே தாய் இந்தியாவுக்குள்ளே இறங்கும். அப்போ தான் தெரியும் நீதி அரசரை பற்றி இந்த பேய்களுக்கு, அரசியல்வாதி முட்டா பேய்களுக்கு. எப்பா 12:30 வரைக்கும் சென்னை, மெட்ராஸ், 30க்கு மேலே டெல்லி போய் எழுதிரு. எல்லாம் மத்திய அரசை பூரா எழுதி முடிச்சிரு. முக்கால் சத்தியப்பா.